அத்திப்பழம் வழியாக அந்த ஆண்டவனை அறிவோம். அல்லாஹு தாலா இந்த உலகில் ஆயிரக்கணக்கான பழ வகைகளை படைத்துள்ளான். அவற்றில் அத்திப்பழமும் ஒன்று. இது மரவகையை சேர்ந்தது. நாட்டு அத்தி, வெள்ளை அத்தி, நல்ல அத்தி என பல வகை அத்தி மரங்கள் உண்டு. அத்தி அளவான உயரமுள்ள நடுத்தர மரம். இது சுமார் 10 மீட்டர் வரை வளர்கிறது. மரத்தின் பட்டை சாம்பல் மற்றும் சிவப்பு நிறத்தில் காணப்படும். அத்தி இலைகளில் 3 நரம்புகள் இருக்கும். காய்கள் சற்று நீளமான முட்டை வடிவில் கிளைகளிலும் தண்டிலும் அடிமரத்திலும் கொத்து கொத்தாய் தோன்றும். பெரிய நெல்லிக்காய் அளவில் உருண்டையாக சிறிது பச்சை நிறத்துடனும் இருக்கும். அத்திமர பழங்கள் தானே உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். அத்திப்பழத்தை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் அதில் புரோட்டீன், சர்க்கரை சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இருப்பதாகவும் மற்ற எல்லா பழங்களை விடவும் இந்த அத்திப்பழத்தில் இந்த சத்துக்கள் 4 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வில் கூறியுள்ளனர். இதை தவிர வைட்டமின் ஏ மற்றும் சி அதிக அளவில் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்திப்பழம் நல்ல மணமிக்கதாக இருந்தாலும் அது கனிந்ததும் அதை பித்து பார்த்தால் உள்ளே ஏராளமான மெல்லிய பூச்சிகள் வெளியேறி பறந்து போவதை நாம் காணலாம். எனவேதான் இதை பொதுவாக பதப்படுத்தாமல் உண்ண முடியாது. ஆகவே துவாரமோ துளையோ இல்லாத இந்த பழத்தினுள் இறக்கை கொண்ட இத்தனை பூச்சிகள் எங்கிருந்து வந்தன? எறும்புகளை போன்ற பூச்சிகள் அதனுள் உருவானது அந்த ஆண்டவனின் அளப்பரிய ஆற்றலை விட வேறு என்னவாக இருக்க முடியும் சொல்லுங்கள். அடுத்ததாக எனது அன்பு தோழி சையது அலி ஃபாத்திமா பேரித்தம் வழியாக அந்த பேரிறைவனை புரிய வைக்க வருகிறார். கேளுங்கள்.